மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் இந்த மாதம் முழுவதும் 10வது வீட்டில் அமர்ந்திருப்பார். பின்னர் உங்கள் வேலையில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் உங்கள் செயலை விட உங்கள் எதிர்வினை அதிகமாக இருக்கும். நீங்கள் அதிக அவசரம் காட்டலாம் மற்றும் இந்த அவசரம் தவறுகளுக்கு வழிவகுக்கும். எந்தவொரு வேலையிலும் குறுக்கு வழிகளை எடுப்பதை தவிர்க்கவும். ஆனால் உங்களுடன் இருக்கும் நல்ல விஷயம் என்னவென்றால், மற்றவர்கள் கடினமாக கருதும் வேலையை நீங்கள் தீர்க்க முடியும். இது துறையில் உங்கள் ஆர்வத்தை வெளிப்படுத்தும் மற்றும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். 7வது வீட்டின் அதிபதியான குரு 12ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் பிற மாநிலங்களில் இருந்து வியாபாரம் கிடைக்க உதவும். வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும். பணக்காரர்களின் ஆதரவை பெறுவீர்கள். இதன் காரணமாக வியாபாரம் முன்னேறும். 5ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் முதல் வீட்டில் சூரியன் கிரகத்துடன் சேர்ந்து இருப்பது மாணவர்களின் கல்வியில் சிறப்பாகச் செயல்படத் தூண்டும். செவ்வாய் கிரகம் 11ஆம் வீட்டில் அமர்ந்து 5ஆம் வீட்டில் பார்வையே செலுத்தும். இதன் காரணமாக கல்வியில் போராடும் குணத்தை காட்ட வேண்டும். ராகு மற்றும் கேது முறையே 10ஆம் வீட்டிலும் 4ஆம் வீட்டிலும் இந்த மாதம் முழுவதும் இருப்பார்கள். இதனால் வீட்டின் சூழ்நிலை குழப்பமாக இருக்கும். வீட்டில் உள்ளவர்கள் மொபைல் போனில் பேசுவதிலோ வெளியாட்களிடம் பேசுவதிலோ பிஸியாக இருப்பார்கள். குடும்ப உறுப்பினர்களுக்கு நேரம் குறைவாக இருப்பதால் வீட்டில் ஒற்றுமை குறையும். உங்கள் பிறந்த ஜாதகத்தின் 5வது வீட்டில் செவ்வாய் கிரகத்தின் அம்சம். சில சிறிய சண்டைகள் ஏற்படலாம், ஆனால் சுக்கிரன் கிரகத்தின் ஆசீர்வாதத்தால் உங்கள் உறவு தொடரும். உங்கள் உறவில் உள்ள காதலை நீங்கள் முழுமையாக அனுபவிப்பீர்கள். சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து மாத தொடக்கத்தில் இருந்து உங்களின் 7வது வீட்டை பார்ப்பார்கள். ஒருபுறம் உங்கள் திருமண உறவில் அன்பு அதிகரிக்கும். மறுபுறம் பரஸ்பர ஈகோவின் மோதல்களும் நிகழலாம். எனவே நீங்கள் நேர்மறை மற்றும் தயார்நிலையை காட்ட வேண்டும் மற்றும் உங்கள் உறவை கையாள வேண்டும். செவ்வாய் பகவான் 11வது வீட்டில் இருப்பதால் உங்கள் வருமானத்தை அதிகரிக்க இது உங்களுக்கு முழுமையாக உதவும். இது உங்கள் தைரியத்தை மேம்படுத்தும். பணப்பற்றாக்குறையால் நிறுத்தப்பட்ட புதிய பணிகளில் முயற்சி எடுப்பீர்கள். அவற்றை நிறைவேற்றும் தைரியத்தை பெறுவீர்கள் மற்றும் உங்கள் நிதி நிலைமையை அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் மாத தொடக்கத்தில் 2ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். 3ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய கிரகம் முதல் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் அதிக நோய் எதிர்ப்பு சக்தியையும் தருவார். பரிகாரம்: பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணுவை வழிபடுவது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.